சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. தியானிக்கும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தேவரீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே சீஷர்கள் வந்து இயேசுவை நோக்கி கேட்கிறார்கள், ரபி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொள்வதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு அவர்களை நோக்கி சொல்கிறார் 34ஆம் வசனத்திலே, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்லுவதை படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிற ஒரு சத்தியம் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே சரீரத்துக்கு தேவையான போஜனத்தை புசிப்பதை பார்க்கிலும் தான் என்ன நோக்கத்திற்காக பரலோகத்திலிருந்து பிதாவினால் அனுப்பப்பட்டாரோ அந்த நோக்கத்தை செய்து நிறைவேற்றுவதுதான் தன்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி அப்படியே பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றினவராக பரமேறி சென்று இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்திலே காணப்படுகிறார். அவருடைய ஜீவியத்தின் மூலமாக அவர் நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் என்ன? மகனே, மகளே, நீ இந்த உலகத்திலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே நீ வாழ்வதற்கு சரீர பிரகாரமான போஜனம் அவசியம்தான், உன்னுடைய சரீரத்தை பலப்படுத்துவதற்கு. என்றாலும் நீ பிறப்பிக்கப்பட்ட நோக்கம் ஒன்று உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாக இந்த பூமியிலே உன்னுடைய வாழ்க்கையை செய்து நிறைவேற்றுவாயானால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து எப்படி சீஷர்கள் அறியாத பரலோக மன்னாவாகிய போஜனத்தை பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவசித்தத்தை நிறைவேற்றினாரோ, நீங்களும் கூட மற்றவர்கள் அறியாத தேவனுடைய ஆவிக்குரிய மன்னாவை பெற்றுக்கொண்டவர்களாக அதை உட்கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றி தேவனுடைய கிரியையை செய்து நிறைவேற்றினவர்களாக காணப்படுவீர்கள். நீங்கள் பிறப்பிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறினதாக காணப்படும். அப்படி என்றால் ஒரு கேள்வி நமக்கு முன்பாக எழும்பினது. அந்த கேள்வி என்ன? ஒவ்வொரு நாளும் இன்ன காரியம்தான் தேவ சித்தம் என்று அறிந்து எப்படி அதை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்பாக எழும்பினது. அதற்கு நாம் பதிலை வேத புஸ்தகத்தின் வெளிச்சத்திலே தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்தார். தேவ சித்தத்தை 8 விதங்களிலே அறிந்து கொள்ளலாம் என்று கடந்த வாரத்திலே தியானிக்க தேவன் கிருபை செய்தார். அது மாத்திரமல்ல, வேதத்திலே தேவ சித்தம் என்றும் தேவ வழி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டும் ஒன்றுதான் என்று தியானிக்க தேவன் கிருபை செய்தார். அப்படி தியானித்த வேளையிலே தேவனுடைய வழி உத்தமமானது என்பதை நாம் தியானித்தோம். ஸ்தோத்திரம். தேவன் யாருக்கு தம்முடைய வழியை தெரியப்படுத்துகிறார் என்று கடந்த வாரத்திலே தியானித்த வேளையிலே முதலாவது சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று தியானித்தோம். இரண்டாவது, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று தியானித்தோம். அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை எப்படிப்பட்ட அனுபவத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் என்பதை தியானித்த வேளையிலே முதலாவது, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று தியானிக்க செய்தார். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவான் என்று தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தார். ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும், தீமையை வெறுக்க வேண்டும், கர்த்தருடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இந்த நாளிலே
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கக்கூடிய இன்னொரு அனுபவத்தை குறித்து நாம் வேதத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 130 சங்கீதம் 4 படிக்கும் போது, ஸ்தோத்திரம், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று படிக்கிறோம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இதிலிருந்து நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம். தேவன் என்ன செய்கிறாராம்? மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்கிறாராம். தேவன் மனுஷனுடைய பாவங்களை மன்னிப்பது அவன் மறுபடியும் பாவம், அறியாமை முதலியவற்றில் நிலைத்திருக்கும்படியாக அல்ல, அவருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரும்படியாகவே தான் என்பதை அறிந்து கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? மனஸ்தாபப்படும் போது, பாவங்களை அறிக்கை செய்து விட்டு நல்ல வாழ்க்கை வாழப்போகிறோம் என்று தீர்மானிக்கும் போது, இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கும் போது, அவர் தம்முடைய பிரமாணங்கள் மூலமாக என்ன செய்கிறார்? உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கிறார். ஆனால் மன்னிப்பை தேவன் உங்களுக்கு கொடுப்பது எதற்காக என்றால், மறுபடியுமாக பாவம் செய்யும்படியாக அல்ல, மறுபடியுமாக அந்த பாவம் செய்கிற அறியாமையிலே நிலைத்திருக்கும்படியாக அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வளரும்படியாக தான் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? மன்னிப்பை அருளுகிறாராம். ஆனால் ஒரு சிலர் தாங்கள் தேவனுடைய பிள்ளைகளான பின்பு தங்கள் ஜீவியத்தில் வரும் தவறுகளுக்காக மன்னிப்பை பெற்று சமாதானத்தை அடைந்தவுடன் மறுபடியுமாக தேவ பயம் இல்லாமல் அதே பாவங்களை செய்து மன்னிப்பும் பெற்று ஜீவிக்கும்படியாக பிரயாசப்படுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சாலோமன் எழுதுகிறான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29 அதிகாரம் 1 எழுதுகிறான், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்ற வசனத்தின்படி சம்பவிக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பட்சத்தில் மிகவும் தேவனுக்கு பயந்தவர்களாக, தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்தது மறுபடியும் பாவம் செய்யும்படியாக அல்ல, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு அவருக்கு உகந்த ஜீவியம் செய்யும்படியாகவே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ வேண்டும். வேதத்திலே பார்வோன் என்கிற ராஜாவை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த பார்வோனுடைய இருதயம் எப்படிப்பட்டதாய் இருந்ததாம்? கடினப்பட்டு காணப்பட்டது என்று வேதத்திலே படிக்கிறோம். பல முறை பார்வோனுடைய இருதய கடினத்தை தேவன் என்ன செய்தார்? மன்னித்தார். ஆனால் இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பார்வோன் கர்த்தருக்கு பயந்து இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யவில்லை என்றால் போக விடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டு எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்திற்கு சென்று சேர வேண்டும். ஆனால் பார்வோனுடைய இருதய கடினத்தை தேவன் பலமுறை மன்னித்தும் கூட பார்வோன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யவில்லை என்றால் அவர்கள் போய் சேர வேண்டிய பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அனுப்பிவிடவில்லை. ஆகவேதான் அவன் சடுதியாய் சிவந்த சமுத்திரத்திலே அழிக்கப்பட்டான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, யாருடைய வாழ்க்கையிலே சடுதியாய் அழிவு வருகிறது என்றால், யாருடைய வாழ்க்கையிலே சடுதியாய் நாசம் வருகிறது என்றால், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் பிடரியை கடினப்படுத்துகிறவருடைய வாழ்க்கையிலே சகாயமின்றி சடுதியிலே நாசம் உண்டாகிறது. அதை நாம் பார்வோனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய அழிவின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் வேதத்திலே பேதுரு என்கிற ஒரு மனிதனை குறித்து படிக்கிறோம். அவன் இயேசுவை மறுதலித்தான், அவன் இயேசுவை சபித்தான். கர்த்தராகிய இயேசு என்ன செய்தார்? பேதுருவை இரக்கத்தோடு பார்த்தார். இரக்கத்தோடு பார்த்து அவன் மனங்கசந்து அழுததை கண்டு அவனை என்ன செய்தார்? மன்னித்தார். பின்பு பேதுருக்கு தேவன் என்ன செய்தார்? பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் கொடுத்தார். பின்பு அவன் ஒரு ஸ்திரீயின் முன்பல்ல, திரளான ஜனங்களுக்கு முன்பாக இயேசுவை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தபோதும் கூட, ஆனால் முன்பு அவன் மறுதலித்ததை போல அவன் மறுதலியாமல் தேவன் அவனுடைய பின்மாற்றங்களை மன்னித்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டவனாக அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளின் புஸ்தகம் 2 அதிகாரம்
36ஆம் வசனத்திலே நாம் படிக்கிற வசனத்தின் அடிப்படையிலே அவன் சாட்சி கொடுக்கிறான். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று தைரியமாக சத்துருக்களை கண்டித்து தேவனுடைய வழிகளை அவனுக்கு போதிப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு தெய்வ பிள்ளையை உங்கள் பாவங்களை மன்னிப்பது நீங்கள் அவருக்கு பயப்படும்படியாகவே என்பதை பேதுருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நிரூபிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக தேவன் 2 கேரக்டரை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. சில வேளைகளிலே இருதயம் கடினப்பட்டு போவது உண்டு. இருதயம் கடினப்பட்டு போவதன் மூலமாக தேவனுக்கு விரும்பத்தகாததான பாவங்கள் பின்மாற்றங்கள் வருவது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன செய்கிறார்? சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். தேவன் என்ன செய்கிறார்? மன்னிப்பை அருளுகிறார். என் மகன் என் மகள் மனம் திரும்பி விடுவான், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்குள்ளாக கடந்து வந்து விடுவான், சடுதியாய் வரக்கூடிய நாசங்கள் சடுதியாய் வரக்கூடிய அழிவுகளிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படியாகவே நான் மன்னிப்பை கொடுக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு தேவன் என்ன செய்கிறார்? மனங்கசந்து அழும்போது, சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் வரும்போது மன்னிப்பை கொடுக்கிறார். ஆனால் சிலர் என்ன செய்கிறார்களாம்? அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடியும் மறுபடியும் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி பாவங்களை செய்கிறார்களாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படி பாவம் செய்கிறவர்கள் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தங்களுடைய பிடரியை கடினப்படுத்துகிறபடியால் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவார்களாம். அதற்கு உதாரணமாக தேவன் பார்வோன் என்கிற கேரக்டரை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தபடியினால் சிவந்த சமுத்திரத்திலே அழிக்கப்பட்டான். ஆனால் இன்னொரு கேரக்டரையும் தேவன் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். அதுதான் பேதுரு. பேதுரும் மறுதலித்தான், பின்மாறி போனான். ஒரு ஸ்திரீயின் முன்பாக இயேசு கிறிஸ்துவை அறியேன் என்று சொல்லி மறுதலித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான், இயேசு கிறிஸ்துனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டான், காத்திருந்து அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டான். இப்பொழுது ஒரு ஸ்திரீயின் முன்பல்ல, திரளான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். அவர்களின் மத்தியிலேயும் தெய்வ ஜனமே மறுதலிக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஒரு தலபல வரதபதுலவே ஆனால் அறிக்கை செய்கிறான், நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து மீண்டும் பழைய பின்மாற்றம் வர இடம் கொடாதபடி, பழைய பின்மாற்றம் தன்னுடைய ஜீவியத்திலே வர இடம் கொடாதபடி அவன் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக காணப்பட்டான், நல்ல சீஷனாக காணப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய முடிவு மகிமைக்குரியதாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையாகவே தான் வேதம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னிக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று. ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை வைத்துக் கொண்டு உங்கள் பாவங்களில் நீங்கள் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டாம். உங்களுடைய ரகசியமான பாவங்களை கர்த்தர் ரகசியமாக மன்னித்தது நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும்படியாகவே தான். அதிலே மீண்டும் மறுபடியும் மறுபடியுமாக ரகசியமாக நிலைத்திருந்து பார்வோனை போல அழியும்படியாக அல்ல என்கிற சத்தியத்தை இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு விளங்க செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார் என்றால், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை உண்டாக்கும்படியாக பாவங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்திலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக கூடி வந்திருக்கிற தெய்வ ஜனங்களாக நீங்கள் காணப்படலாம். ஆகவே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற உணர்வோடு மறுபடியுமாக அப்படிப்பட்ட பாவங்களிலே நிலைத்திராமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பேதுரு எப்படி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து மகிமைக்குரிய ஜீவியம் செய்தானோ அப்படிப்பட்ட மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும்படியாக உங்களுடைய ஜீவியத்தை அர்ப்பணிப்பீர்களாக. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையை அடுத்தபடியாக நாம் வேதத்திலே படிக்கிறோம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம், நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையை யாருக்கு தேவன் தம்முடைய வழியை போதிக்கிறார்? சாந்த குணமுள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். இரண்டாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். மூன்றாவது, இங்கே படிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் இந்த சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிற வசனம் எந்த வசனத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது என்றால் 7ஆம் வசனத்தின் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. அந்த 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யாராவது ஒரு வாசியுங்கள் 7ஆம் வசனத்தை. சங்கீதம் 32:7. அங்கே நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று படிக்கிறோம். அப்ப இந்த 7ஆம் வசனத்தின் அடிப்படையிலே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் போதித்து நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பிப்பார் என்று சொல்லுகிறான். அப்படியானால் சங்கீதக்காரன் இந்த 7ஆம் வசனத்தின் அடிப்படையிலே வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன? முதலாவது சொல்லுகிறான், நிகழ்காலத்திலே கர்த்தர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். ஆகவே கர்த்தர் அவனுக்கு மறைவிடமாய் இருக்கிறபடியால் அவன் சொல்ல வருகிற காரியம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சகலவித கஷ்டங்களுக்கும் தேவனை தனக்கு மறைவிடமாக கொண்டிருப்பதாக அவன் அறிவிக்கிறான். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், கஷ்டங்களிலும் பதறிடல்லே கண்ணுநீரிலும் கலங்கிடல்லே, கஷ்டங்களிலும் கலங்கிடல்லே கண்ணுநீரிலும் கலங்கிடல்லே, நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என்றேதானே, கஷ்டங்களிலும் கலங்கிடல்லே கண்ணுநீரிலும் கலங்கிடல்லே, நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என்றேதானே, நான் என்றும் உந்தன் தெய்வம், நீ என்றும் என்றேதானே. வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறது, வாழ்க்கையிலே பிரயாசங்கள் வருகிறது, வாழ்க்கையிலே கண்ணீரின் பாதைகள் வருகிறது. ஆனால் ஒரு அறிக்கை, தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் என் தேவன், நான் அவருடையவன். பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் இங்க சொல்றான் தாவீது. எனக்கு கஷ்டங்கள் வருது, எனக்கு கண்ணீரின் அனுபவங்கள் உண்டாயிருக்கிறது, பாடுகள் உண்டாயிருக்கிறது, ஆனால் இந்த நிகழ்காலத்திலே கர்த்தர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவன் சொல்லுகிறான், தனக்கு வருகிற சகலவித கஷ்டங்களுக்கும் தேவனை தான் நான் மறைவிடமாக கொண்டிருக்கிறேன் என்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாசங்கள் வரலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர், பாடுகள், உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், நான் தேவனால் போதிக்கப்பட்டு வருகிறேன், நான் தேவனால் வழி நடத்தப்பட்டு வருகிறேன். ஆகவே இந்த நிகழ்காலத்திலே வருகிற கஷ்டங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்களிலே தேவன் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறார். இந்த 7ஆம் வசனத்திலே அவன் நிகழ்காலத்திலே தேவன் தனக்கு மறைவிடமாய் இருக்கிறார் என்பதை மட்டும் கிடையாது, அடுத்ததாக என்ன சொல்லுகிறான் என்றால், இரண்டாவது என்ன சொல்லுகிறான் என்றால், தனக்கு வரப்போகிற இக்கட்டுகளிலிருந்து தேவன் அவனை விலக்கி காக்கப் போகிறபடியால் அவன் என்ன சொல்லுகிறான், இரட்சண்ய பாடல்கள் பாடப்போவதாக விசுவாசித்து வருங்காலத்தை எண்ணி சந்தோஷப்படுகிறான். அதாங்க சொல்றான், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறேன். அப்படின்னா என்ன? நிகழ்காலத்துல எனக்கு வர கஷ்டங்கள், எனக்கு வருகிற பாடுகள், கண்ணீர், உபத்திரவங்கள், இவைகளிலேயும் தேவன் எனக்கு எப்படி இருக்கிறாரு? மறைவிடமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இனியும் ஒரு காலம் எனக்கு முன்பாக இருக்கிறது, இனி ஒரு காலம் இருக்கு, இனியும் நாட்கள் எனக்கு இருக்கு, எனக்கு முன்பாக நான் வாழும்படியாக. அந்த நாட்களிலேயும் எனக்கு வரப்போற இக்கட்டுகள், அவைகளிலிருந்தெல்லாம் தேவன் என்னை என்ன செய்ய போகிறார்? விலக்கி காக்க போகிறார். ஆகவே
கர்த்தாவே நான் உமக்காக இரட்சண்ய பாடல்களை பாடி வருங்காலத்தை குறித்து விசுவாசித்து சந்தோஷப்பட போகிறேன் என்று சொல்கிறான். ஆகவேதான் பக்தன் பாடினான், இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆதரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நீங்களும் சொல்லணும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அதனால நான் இந்த நிகழ்காலத்துல வர கஷ்டங்கள், கண்ணீர், பாடுகள், உபத்திரவங்களிலே தேவனை மறைவிடமாக கொண்டிருக்கிறேன். இனி வரக்கூடிய நாட்களிலேயும் சகலவித கஷ்டங்களுக்கும் தேவனை மறைவிடமாக கொண்டு நான் என்ன செய்வேன்? எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் விலக்கி காக்கப்பட போகிறபடியால் இரட்சண்ய பாடல்களை பாடி சந்தோஷப்பட போகிறேன் என்று சொல்ல வேண்டும். தெய்வ பிள்ளையே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிக்கையோடு சங்கீதக்காரன் காணப்பட்டபடியினால் தான் 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை வாசிக்கும் போது தேவன் தாவீதுக்கு யுத்தம் பண்ண வேண்டிய விதத்தையும் எங்கிருந்து அரசாள வேண்டும் என்பதையும் போதித்தார் என்று படிக்கிறோம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம். அதன் பின்பு தேவன் தம்முடைய ஆலயத்தை கட்டும் மாதிரியையும் தாவீதுக்கு போதித்தார் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையிலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று வாக்குரைத்த தேவன் அப்படியே ஆலயத்தை கட்டும் மாதிரியை அவனுக்கு போதித்தார். யுத்தம் பண்ண வேண்டிய விதத்தை, எங்கிருந்து அரசாள வேண்டும் என்பதையும் கூட தாவீதுக்கு போதித்தார். காரணம், நிகழ்காலத்திலே அவனுக்கு வந்த கஷ்டங்களில் எல்லாம் தேவனை மறைவிடமாக கொண்டிருந்தான். வருங்காலத்திலேயும் கர்த்தர் தனக்கு வரக்கூடிய இக்கட்டுகளில் எல்லாம் அவனை விலக்கி பாதுகாக்க போகிறார் என்கிற விசுவாசத்தோடு இரட்சண்ய பாடல்களை தான் நான் பாடி சந்தோஷப்படுவேன் என்று நல்ல ஒரு தீர்மானத்தோடு காணப்பட்டபடியால் கர்த்தர் அவனை நித்தமும் வழி நடத்தி அவனை மேன்மைப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில வருகிற கஷ்டங்கள், பிரயாசங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இவைகளிலெல்லாம் தீர்மானம் பண்ணுங்கள், கர்த்தர் எனக்கு அடைக்கலமா தான் இருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு மறைவிடமா தான் இருக்கிறாரு, இனி வரப்போகிற இக்கட்டுகளுக்கும் தேவன் என்னை விலக்கி காக்க போகிறார். ஆகவே நான் இரட்சண்ய பாடல்களை பாடி சந்தோஷப்பட்டு கொண்டே இருப்பேன் என்று நல்ல தீர்மானத்தோடு காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்கிற வசனம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். பிரைஸ் தி லார்ட். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறினது என்கிற ஒரு நல்ல அறிக்கையை செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். 4வதாக, யாருக்கு தேவன் தம்முடைய வழியை போதிக்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்திலே தெய்வ பிள்ளையே, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே தேவன் என்ன செய்கிறாராம்? நடத்துகிறாராம். வேதத்தை நாம் படிக்கும் போது சில மனிதர்களுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் போது அவர்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறியாத சில நிர்பந்தமான சூழ்நிலையிலே காணப்பட்டதை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இங்க ஒரு சகோதரன் இருக்கிறாரு,
அவருக்கு ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை வருது. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, அடுத்தது என்ன செய்யணும்னே அவருக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. தன்னை குறித்து தான் சிந்தித்து பார்க்கும்போது எப்படி உணர்கிறார் என்றால், தான் எதை செய்ய வேண்டும் என்று அறியாத ஒரு குருடரை போல காணப்படுவதாக எண்ணுகிறார். அதை தான் வேதத்துல படிக்கிறோம். அப்படிப்பட்ட நிர்பந்தமான சில சூழ்நிலையில சில மனிதர்கள் காணப்பட்டார்களாம். இனி என்ன செய்வது, எப்படி செயல்படுவது என்பதை அறியாத ஒரு குருடனை போன்ற நிலவரத்திலே வந்த சில மனிதர்களை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்தார்களாம்? கர்த்தாவே, எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது, இந்த காரியங்களிலே நீர் அற்புதங்களை செய்யும் என்று சொல்லி என்ன செய்தார்களாம்? கடைசியாக அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களாம். அந்த வேளையிலே தான் குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன், அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், கோணலை செவையாக்குகிற தேவன் என்ன செய்தாராம்? கைவிடாத தேவனாய் இருக்கிறேன் என்பதை விளங்க செய்தாராம். வேதத்திலே ஆகார் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து படிக்கிறோம். தானும் தன் குமாரனும் ஜீவிக்கும்படி எவ்வித வெளிச்சமும் இன்றி கண்கள் குருடாக்கப்பட்டவளை போல வழி தெரியாது என்று அலறுகிறாள். அவளது அங்கலாய்ப்பை கேட்டு தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி அவள் கண்களை திறந்து தம்முடைய சித்தத்தை அவளுக்கு போதித்தார் என்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களிலே வாசிக்கிறோம். வேதத்திலே யோசபாத் என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்தும் கூட படிக்கிறோம். தனக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்த சத்துருக்களுக்கு முகங்காட்ட பலனற்றவனாக காணப்பட்டான் என்று படிக்கிறோம். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று புலம்பி தன்னை குருடனாக யோசபாத் விளங்க பண்ணினான். அதன் பின்பு தேவனுடைய இரக்கத்திற்காக மட்டும் அவன் காத்திருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவன் என்ன சொல்கிறான்? எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவன் கூறுவதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இவ்விதமாக குருடருடைய நிலையை அடைந்து அவர்களுக்கு தேவன் தம் தீர்க்கதரிசியின் மூலம் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவித்து தம் வழியை போதித்தார் என்று வேதத்திலே படிக்கிறோம். விதமாக எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு குருடனை போல தான் செய்ய வேண்டியது என்ன என்பதை அறியாதிருந்த சூழ்நிலையிலே தான் கர்த்தரை நோக்கி யோசபாத் முறையிட்ட போது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக செய்ய வேண்டியதை அவனுக்கு அறிவித்து அவருடைய வழியை போதித்தார். அது மாத்திரமல்ல, சவுலாகிய பவுலை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். தேவ தரிசனத்தால் அவன் குருடனான போது அவன் என்ன மன்றாடினான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். இதை கேட்டு தேவன் தேவ சித்தத்தின்படியே பவுலை வழி நடத்தினார், கைவிடாதிருந்தார். நீங்களும் கூட அநேக சந்தர்ப்பங்களிலே குருடரின் நிலையை அடைய வாய்ப்புகள் உண்டு. தெய்வ பிள்ளையே, அந்த சந்தர்ப்பங்களிலே நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தாவே, நாங்கள் ஒரு குருடனை போலவே காணப்படுகிறோம், ஆனாலும் கர்த்தாவே, உம்மையே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி எங்களை வழி நடத்தும். நாங்கள் எப்படிப்பட்ட வழியிலே நடக்க வேண்டும் என்பதை அறியாதிருக்கிறோம். நீர் அறியாத வழியிலே நடத்துகிற தேவன், உம்முடைய வாக்குப்படி எங்களை நடத்தும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி மன்றாடும் போது அந்த ஆகாரை வழி நடத்தின தேவன், அந்த யோசபாத்தை வழி நடத்தின தேவன், அந்த பவுலை வழி நடத்தின தேவன் ஒரு தலபலவரதபதுலபே உங்களையும் வழி நடத்துவார். நான் உங்களை கைவிடாதிருப்பேன் என்று வாக்கு தத்தம் கொடுப்பார். கடைசி பரியந்தம் கரம் பிடித்து தம்முடைய வழியிலே உங்களை நடத்துவார். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போம். தெய்வ பிள்ளையே, 4 அனுபவங்களிலே தேவன் தம்முடைய வழியை தம்முடைய ஜனங்களுக்கு போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தம்முடைய வழியை போதிக்கிறார். தெய்வ பிள்ளையே, யார் நிகழ்காலத்திலே தேவனை மறைவிடமாக கொண்டு வருங்காலத்திலே வருகிற இக்கட்டுகளிலேயும் நாங்கள் ஸ்தோத்திரம்
தேவனால் விலக்கி காக்கப்படுவோம் என்கிற நிச்சயத்தோடு இரட்சண்ய பாடல்களை பாடி சந்தோஷப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் வழியை போதிப்பார். கடைசியாக குருடர் என்கிற நிலையை அடையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். அந்த சூழ்நிலையிலேயும் அறியாத வழியிலே வழி நடத்துவார், உங்களை கைவிடாதிருப்பார். கர்த்தர் அப்படியே உங்களுக்கு தம்முடைய வழியை காட்டி போதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். இரக்கம் கிருபையும் பிதாவே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இசப்பா, அந்த ஓய்வு நாளிலும் கூட கத்தாவே நாங்கள் ஒரு சிலராய் சமூகத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்க கொடுத்த இந்த தருணத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பொழுதுமாய் நாங்கள் கேட்ட நமது வசனத்தின்படி ஆண்டவரே இசப்பா, நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு உண்டு என்று ஆண்டவரை நீ சொல்லியிருக்கிறீர். உமது சித்தம் செய்வதே உமக்கு பிரியமான காரியமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, பாவங்களை மன்னிப்பது கர்த்தருக்கு பயப்படும்படியாகத்தான் என்று ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நாங்கள் ஆண்டவரே உமது வசனத்தின் மூலமாய் கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக ஸ்தோத்திர கத்தாவே. பேதுருவை போல கத்தாவே நாங்கள் பலமுறை மறுதளித்தாலும் கத்தாவே ஆண்டவரே பின்பு ஆண்டவரே பேதுரு ஆண்டவரே ஊன்ற கட்டப்பட்டது போல ஆண்டவரே ஒரு மகிமையான ஊழியத்தை ஆண்டவரே பகிரங்கமாய் ஆண்டவரே பல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்பாக செய்தது போல கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தாவே நாங்கள் ஆண்டவரை பேதுருவை போல எழுந்து நிற்க ஊன்ற கட்டப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்வோனை போல இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இசப்பா, சங்கீதக்காரனை போல கத்தாவே நீர் எங்களுக்கு போதித்து நீர் எங்களை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இசப்பா, நீர் எங்களை வழி நடத்தும் பொழுது ஒரு மேன்மையான வழியை எங்களுக்கு போதிக்கிறீர். அந்த மேன்மையான பரிசுத்தமான வழியிலே எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. இசப்பா, உமது மாறாத அன்பிற்காக உமது வழி நடத்துதலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய இக்கட்டு காலத்தில் நீர் எங்களுக்கு மறைவிடமாயிருக்கிறீர் கத்தாவே. ஆண்டவரே, எங்களை இக்கட்டு நாளிலே நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை இரட்சணிய பாடல்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். ஆண்டவரே, உமது பரிசுத்த பாதையில் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே இசப்பா, உமக்கு பிரியமான பாதையில் எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு மறைவிடமாயிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் கத்தாவே. ஆண்டவரே, குருடை போல யோசபாத் ஒரு நாளில் நின்ற போது கத்தாவே ஆண்டவரே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கத்தாவே ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே யோசபாத் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே வழி நடத்தினீர் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அறியாத ஆண்டவரே வழிகள் உண்டு கத்தாவே. ஆண்டவரே, குருடரை போல நாங்கள் அநேக நாட்களிலே நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் நாங்கள் விழித்து நிற்கிறோம். அப்பொழுது கத்தாவே ஆண்டவரே உமது வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே நாங்கள் உமது வழிகளை கற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. கத்தாவே, நீரே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. உமது மேன்மையான வழியில் எங்களை நடத்தும் கத்தாவே. ஆண்டவரே இசப்பா, உமது கரத்துக்குள்ளாய் இங்கு உள்ள ஒவ்வொருவரையும் உமது கரத்துக்குள்ளாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமது பரிசுத்த ஆண்டவரே இரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. கத்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் காத்திருந்து கத்தாவே உமது வசனங்களை கை கொண்டு உமது வழிகளில் நடந்து கத்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற பங்கை அடைந்து கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன். ஜெபத்தை கேட்ட தயவுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, சகலத்தையும் படைத்தவரே, சர்வ சிருஷ்டிகரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் இயேசுவே உமக்கு பயப்படும்படிக்கு நீர் கொடுக்கிற மன்னிப்பு கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் மீண்டும் இருதயத்தை கடினப்படுத்தும்படியாக அல்ல, மீண்டும் உம்மை மறுதலிக்கும்படியாக அல்ல, மீண்டும் உமக்கு விரோதமாக பாவம் செய்யும்படியாக அல்ல, ஒரு தலபலபலபலபு பார்வோனை போல சடுதியாய் அழிந்து போகும்படியாக அல்ல, பேதுருவை போல ஒரு நல்ல சாட்சி உள்ள ஜீவியம் செய்யும்படியாகவே என்பதை வெளிப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல கர்த்தாவே, நீர் நிகழ்காலத்திலே எங்களுக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. கண்ணீர், கஷ்டங்கள், கவலைகள் வரும்போது அவைகளிலிருந்தெல்லாம் விலக்கி காக்கிறவராயிருக்கிறீர். வருங்காலத்திலே வரக்கூடிய இக்கட்டுகளிலேயும் தேவரீர் விலக்கி காக்கப் போகிறபடியால் இரட்சண்ய பாடல்களை பாடி நாங்கள் சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை கேட்க செய்தீரே. அப்படி நாங்கள் இரட்சண்ய பாடல்களை பாடி சந்தோஷப்பட்டு ஜீவிக்கும் போது நீர் எங்களுக்கு வழியை காண்பித்து போதிக்கிற தேவனாயிருக்கிறீர் என்பதை விளங்க செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. குருடரை போல என்ன செய்ய வேண்டும் என்று அறியாது போகிற நாட்களும் வருவதுண்டு. அப்படிப்பட்ட நாட்களிலேயும் நாங்கள் உம்மை நம்பி கர்த்தாவே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்கிற நல்ல அறிக்கையோடு கர்த்தாவே
அறியாத வழியிலே நடத்துகிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன். அப்படியே கர்த்தாவே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் நீர் எங்களை வழி நடத்தி கைவிடாதிருப்பீர் என்கிற சத்தியத்தை கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்க, ஆசீர்வதிக்கப்பட, மேன்மை அடைய, பலப்படுத்தப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறது. என்றென்றைக்கும் மாலே கைவிடப்படாதபடி தேவ ஜனங்கள் பாதுகாக்கப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமென். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தன் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் காலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் தன்னில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். பாதம் தன்னில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ கொஞ்சம் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ கொஞ்சம் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை காப்புவித்தே கொஞ்சம் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவன் என்னை காப்புவித்தே கொஞ்சம் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவன் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிறகுகளால் மூடுவார்.
சத்தியத்தின்படி தேவ வழியிலே தேவ சித்தத்தின் பாதையிலே உங்களை வழி நடத்தி தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.